when I okay when rejects to do a bro. அண்ணா முடியலண்ணா. ஏய், அதுக்காக அவனுக்கு 50,000 ரூபாய் தூக்கி தராங்க. கழுத்த நேரா வை, அப்பதான் வழிக்குன்னு உள்ள போவான். பல்லு படக்கூடாது. நீங்க இல்லையா? சாரி சார். ரிப்போர்ட்டிங் ரெடி ஆட். சார் இங்கே பிடிலேருந்து யாரும் வெளில போகிறீங்களா இப்போ? சைலண்டாக இருக்கணும். அந்த வண்டி இம்பவுண்ட்ல இருக்கானே. ஏய் சாக்கே குத்தியா இல்லையா அவனுக்கு? சாக்கே ஷார்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணுங்க ப்ரோ. இதில் ப்ரோ இது நான் நிறைய வாட்டி காமிச்சது ப்ரோ. இது என்னோட ஒரு லக்கி ஷார்ட்ஸ். இது முன்னாடி இதை நான் வெளில போட்டுன்னு போவேன். இது இப்போ என்னால் வெளில போட்டுன்னு போக முடியிற நிலமையில இல்லை இந்த ட்ரௌசர். எவனா இதை நான் வெளில போட்டுன்னு போனால் எவன் நான் நினைப்பான், என்ன பல்லாக்கிட்ட மஞ்சள் ஆகுது என்ன இது? எனக்கு தான் தெரியும் இது வந்து அடிச்சு தேய்ச்சிட்டேன். அதனால வந்துட்டு இது பாருங்க, இங்கே ஒரு ஓட்டை, இது பாருங்க, இங்கே ஒரு ஓட்டை இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு ஓட்டை இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு மேலே இருக்கிறது. இது வந்து இங்கே உள்ளரின் மாதிரி இருக்கிறேன்னா இப்போ பாருங்க எப்படி டக்குன்னு எங்க நம்ம ராபரி போட போனோம்னா மாஸ்க் இல்லையா, என்ன பண்றது, செட்டியை கேட்டு அவ்வளவுதான் மாஸ்க் போட்டாச்சு. இப்போ புதுசா ஒரு வென்டிலேஷன் வந்திருக்கு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, சிறையை விரித்து பரவோ. ஃபுல் ஃப்ரீ, ஃபுல் வென்டிலேஷன் இது. கேஸ் அவுட்லைன். Try to give reaction, try to give no reaction challenge. Okay, reaction ഉണ്ടാവാൻ പാടില്ല. ഫ്രഷ് ചെയ്യുക. The Bluetooth device is connected successfully. என் ஹியூமர் செத்துருச்சுடா. இங்க வா, இங்க இருக்கு பாரு. இங்கடா நான் நிக்கிற இடத்துல நேரா பாத்துறா. இங்க கீழ ஒண்ணு இருக்கு பாருடா. சாதி ஏஞ்சினாடா பாத்தா அவுட். வைத்தியக்காரக்கு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். கவுச் அடிக்குதா? க்ளோஸ் அடிக்க முடியலடா. கவுச் ஃபிஷ் ஸ்மெல் வருதா? இல்ல ப்ரோ, காயின் டூனா ஸ்மெல். யோ சி ப்ரோ, நீங்க வந்து குட் ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் பிட் ஃபேமஸ் நவ. இப்ப மீம்ஸ் போடுற அதே சேனல் கூட கொண்டு நல்லா போடுவாங்க. பாருங்களேன் இது எப்படி பேசுறாரு பாருங்க, சூத்தம் வர்றாங்க. எப்படி பேசுறாரு பார்ப்பதற்கு. என்னடா இது? இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தாரு. ஹாப்பி ப்ரோ, அதை சொல்ல ப்ரோ. நான் சொல்றது வந்து ஃபயர் அது ப்ரோ. இது ஒரு எக்ஸிட் தான்டா, திரும்பி இதே ரோட்ல ஆப்போசிட்ல நிப்பானுடா. நம்மகிட்ட பிளான் இருக்கு ப்ரோ, புரியுதா? லூஸ் ஃபுட் பாத்துடா, I got plan. அங்க பாரு. டேய் இது மேல போறது ரெடி பிரைஸ் டேய். சரி இருங்க சார், கொஞ்சம் ஏய் மரியாதை வெளில போயிடுச்சு. போயிடு நீ போய் கிளம்ப. நீ ஏய் வேண்டாண்டா இறக்கிடுறான்.
நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன் இது மாதிரி இருங்க. ஏய் வேணாண்டா, இடிக்குண்டா இந்த வண்டி, இடிக்குண்டா போவாதுடா. டேய் டேய் ஏய் ஒக்கால ஒலி கொத்த திருப்பி ஆக்கின. ஐஃபோன்ல திரும்புறோம். ஏய் மேல போயிட்டு எப்படா திரும்பி போவேன் மேல? நான் எனக்கு தெரியும் ப்ரோ, இருங்க. அடம் முடிக்குது காது கால ஒலி நரக்குதி வந்து அவனை சாவடிக்குண்டா. எனக்கு பச்சை பச்சை வருது வேலை. ப்ரோ ஐ நோ ப்ரோ, ஐ ஹேவ் ட்ரஸ்ட் ப்ரோ. ஏய் எனக்கு இல்லடா உன் மேல டெஸ்ட். ப்ரோ ஏய் மச்சான் 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 மச்சான். ஏய் கவுண்டர் அது செல்லக்குட்டி 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 போ. செல்லக்குட்டியே. இங்க எப்படி போவ நீ? என்னடா போகுது இது? நாங்கெல்லாம் சிக்கோம் ப்ரோ, புரியுதா உங்களுக்கு? நீ ஒருத்த ஒரு பணம் இருக்கிறாங்க. இப்ப இப்ப புரியுதா நம்ம ஐடியா? வெளில போ. இது நான் லோக்கல் ஹவுஸ்ல ஒன் டைம் பண்ணி பார்த்துருந்தேன். எங்க? அன்னில இருந்து லோக்கல் ஹவுஸ்ல அன்னில இருந்து பெரிய ஆசை மேடம் இது பண்ணி பார்க்கணும்னு. அந்த லோக்கல் ஹவுஸ்ல ட்ரைனிங்லாம் எடுக்கிறீடா நீ? எல்லாரும் சுடுறதுக்கு டிடிஎம் சர்வர் ட்ரைனிங் எடுப்பேன். நம்ம லோக்கல் ஹவுஸ்ல கொத்தங்கலாம் வந்து ரட் ஷட் பண்ணலாம். ஏய் யாரா நீ? இந்த மாதிரிலாம் என் கண் இருந்ததே கிடையாது. இந்த மாதிரிலாம் மற்றது இந்த சைனீஸ் மீம் ஒன்று வருமே எப்படின்னு, இங்க ஒரு தாடி இங்க ஒரு மீஸ் வச்சுன்னு சைனீஸ் ஆட் பண்ணி ஒருத்தர் சைனீஸ் மாதிரி இருக்கேன் நான். மேடம் யாராவது நல்லா பேக்கு மாதிரி அவனா ஒரு ஒருத்தன் உள்ள ஜெயில இருந்தானா? பேக் மாதிரி இன்னும் வரல, இன்னொரு ஆள் உள்ளதான் இருக்காங்க. அப்படியா? ஓகே. ஆமா ஆமா ஆமா. பேர் மேடம்? அவன் பேரு என் பேரு முழுமதி. முழுமதியா? ராஜேஷ் தெரியுமா உங்களுக்கு? ராஜு ராஜி தெரியும் தெரியும். அவர் உங்களை லவ் பண்றாராம். சும்மா தான் சொல்லாதீங்க. ஏங்க நிஜமாங்க, அவரும் டாக்ஸி தான் ஓட்டுறாரு. அவரும் டாக்ஸி. அவரு எதனால டாக்ஸி செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ரொம்ப நாளா உங்களை பாத்துக்கிறாரு மேடம். உங்களை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 புள்ள பெத்து எல்லாத்தையும் வந்து விக்கணும்னு முயற்சி பண்ணுகிறாரு. விக்ரம் விக்கணுமா? ஏதா? இல்ல 16 குழந்தை எப்படி வளர்ப்பீங்க நீ சொல்லுங்க? 2-3 போதா மீதி எல்லாம் வித்துறாரு. இதெல்லாம் ஃபாஸ்ட் சேல் போட்டுருவாரு. கல்யாணம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் என்ன லிவின் அந்த மாதிரி FWB எதுவுமே கிடையாது. I am single. அங்க பாருங்க விரல் பாருங்க விசில் அடிக்கிறாரு பாருங்க உங்களை பார்த்து. அவர் தம் அடிக்கிறாரு. அது அப்படிதாங்க. சரி நீங்க ராஜ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல எனக்கு அவங்க இன்டர்வியூ மட்டும் தான் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் பேசினதே இல்ல. ஓ ராஜ் தான் உங்களை இன்டர்வியூ எடுத்தாரா? ஆமா. அப்போ உங்க அழகுல மயங்கி வந்து இது பண்ணிட்டாரு, உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ராஜ் ஐயோ இப்ப இறங்கி ரொம்ப துரு இருக்க கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம். ராஜ் தான் சார், இந்த சன் டிவி நாடகம் மாதிரி புருஷன் கூட சார் இருக்க போல. சரி உங்களை பத்தி சொல்லுங்க. கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? இல்ல உங்களை பத்தி சொல்லாதீங்க. நீங்க ராஜேஷ் பத்தி அவர் ஒரே ஒரு வாட்டி தான் பேசியிருக்காரு கூட. அவர் பார்க்க எப்படி இருக்காரு, அவரோட பிஹேவியர் அரௌண்ட் பீப்புள் ஹார்னியா இருக்காரா பெண்கள் கிட்ட? இல்ல அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க. அதிகமா பேசினதே கிடையாது அவர்ட்ட. வண்டியில ஏறா டேய். கேத்தரி அடிக்கோங்க. அப்படியே போய்க்கிறேன். இதுல ஏறா. மேடம் நீங்க செல்லமா கூடுங்க, அப்பதான் ஏறுவாரு அவரு. யாருமே இல்ல. யாருமே இல்ல. பேக்கு கண்ணு தெரியல. அவங்க எல்லாம் கேத்தரி இருக்காங்க. வாங்க இதுல வாங்க. பேக்கு ஏறா. பேக்கு மார்க் மட்டும் வச்சுக்கோங்க. இருங்க. நீங்க வந்து கரெக்டா இஎம்எஸ் போங்க. ராஜேஷ் அந்த வெஹிக்கிள் எடுத்து இஎம்எஸ் வந்துருங்க. உங்களை பத்தி நான் கொஞ்சம் விசாரிக்கணும் மேடம் கிட்ட. கண்ணதாசங்கார கொடி சாதிக்கையே